ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க. நூடுல்ஸு, பாஸ்தா அது மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. இது திணை சேவை. திணை சேவையில் க்ரீமியாக சாப்பிட்லாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் வந்து மைதா இல்லைங்க. மைதாவும் இல்லை, கோதுமாவும் இல்லை. ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதே போல் இது குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப வேலை ஒன்றும் இருக்காது. சிங்கிளாக இருக்கும்போது யாராவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமேன்னு அப்படின்னு இருக்கும். ஆனால் டேஸ்டியாகவும் இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குவிக்காகவும் செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெய்லி ரசம் சாதம் அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிக்குது. ஆனால் வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதுக்கோசம் இன்னைக்கு வந்து பாஸ்தா மாதிரி இது வந்து திணை சேமியா, சேவைன்னு சொல்லலாம், சேமியான்னு சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் தண்ணியில் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும். தண்ணியை வலிச்சுட்டு அதை வந்து பாஸ்தா வாட்டும் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் மைதா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கோசம் இன்னைக்கு இந்த டிஷ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாருங்க, இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ் கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும். அதுக்கோசம் நான் இது மாதிரி ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்க போகிறேன். இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். காலிஃப்ளவரு அதை ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்கேன். வார்ம் வாட்டரில் போடுறதை விட இது மாதிரி போடும்போது அதில் இருக்கிற புழுக்கள் வெளியில் வந்துடும். அப்படி வந்து புழு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெந்நீரில் போடும்போது அதுக்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிடும் வேலை. அது அப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் நம்ம சாப்பிடணும். அதனால உப்பு போட்ட தண்ணியில் நம்ம இதை மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வெந்நீர் அடுப்பில் குக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இப்படி வச்சு இதை ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். இது குடமிளகா, சிகப்பு குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த திணை சேமியா வந்து நம்ம குக்கர்லேருந்து அது இறக்கின அப்புறம் தான் இதை எடுக்கணும். அதனால இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து இந்த வந்து ஒயிட் சாஸ் ஆட்டம் நம்ம செஞ்சுக்கணும். ஆனால் மைதா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கோசம் நான் இப்போ வந்து பன்னீர் எடுத்துக்கிறேன். இந்த பன்னீர் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நாம பன்னீர் எடுத்துக்கலாம். அதாவது அந்த க்ரீம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். இதோட நான் இப்போ கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இதுக்கு வந்து அரைக்கும் போது பூண்டு கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் பூண்டு போட்டிருக்கேன். இப்போ தயிர், இது வந்து கொஞ்சம் டேங்கினஸ், டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அதுக்கோசம் கொஞ்சமாக தயிர். இது வந்து புளிக்காத கெட்டி தயிர். இப்போ இதை ரன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வந்து ஆஃப் பண்ணி இந்த பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஸ்டீம் இறங்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சமாக வெண்ணெய் போட்டு, இப்போ வந்து நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் நமக்கு வந்து எதுலேயுமே ஆயிலோ பட்டரோ எதுவும் இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதில்ல. அது உங்களுக்கு ரெகுலராக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். 1-2 இருந்தது கூட இது மாதிரி பட்டர், கீ இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம். அந்த நான்ஸ்டிக்கை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டேன். இப்போது வெண்ணெய் சூடாகும்போது இது வந்து ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. எது வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை டோஸ்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ இது டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. குக்கரில் இருக்கிறது ஸ்டீம் இறங்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இதை வந்து தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஒரு தடவை அலசிட்டு நம்ம குக்கருக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த சேமியாவை அலசி வச்சிருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை வச்சிடலாம். இது ஸ்டீம் வந்த அப்புறம் 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற வெண்ணெயே போதுங்க, மறுபடியும் போடணும்னு இல்லை. இந்த கேப்சிகமை வந்து கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். அதோட நம்ம அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் போட்டு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணியை இருத்திட்டு இதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, லேசாக உப்பு. ஏன்னா நம்ம வந்து இந்த க்ரீம்லேயும் கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதனால் நம்ம அதெல்லாம் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆரிகனோ, உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். இதுதான் போடணும்னு இல்லைங்க. அதோட லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சம் லேசாக மிளகுத்தூள். இது எல்லாமே ஃப்ளேவருக்கு தான், நம்ம விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். இது ஒரு மிக்ஸ் கொடுத்து அந்த தட்டிலேயே நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா தனித்தனியாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாம் ஒன்றா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அதோடையும் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நான் இந்த பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இப்போ அதுக்குள்ளே சேமியா வெந்தெடுத்தோம். இப்போது இதே பேன் போதுங்க. இது வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு ரன் பண்ணிக்கிறேன். இப்போது அதே பேனில் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னா இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இல்லை இதே பேன் நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸு, காரத்துக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி, அதோட மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த மிக்சியில் இதெல்லாம் போட்டு அரைச்சது கொஞ்சம் எண்ணெய் பசியாக இருக்கும். இதை கழுவுறதுக்கு நம்ம வந்து சோப்பில் நாரில் சோப்பு எடுத்து தேய்ச்சி செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. சட்டுன்னு உங்களுக்கு ஒரு டிப்பு. நம்ம எப்படியும் வந்து லிக்விட் சோப் வீட்டில் வச்சுருப்போம், யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதை வந்து ஒரு ட்ராப் விட்டு தண்ணி விட்டு மிக்சியில் வந்து ஒரு ரவுண்டு போட்டால் போதும். ரன் பண்ணோம் அப்படின்னா நல்லா சுத்தமாக உங்களுக்கு போயிடும். ஈஸியாக வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் அதாவது சேவை திணை சேவையும் ரெடி ஆயிடுச்சு. புகை போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சூடு தாங்கி பழக்கமாயிடுச்சுங்கிறதுல ஈஸியாக இருக்குது, நான் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ இதுவும் 2 நிமிஷமாக கொதிச்சிருக்கிறதால நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ட்ரெஸ்ஸிங் ஒன்றும் பெருசாக வேலை இல்லைங்க, சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் ஜாலியாக. அதுவும் இந்த சம்மருக்கு நீங்கள் நிம்மதியாக நிதானமாக செஞ்சுக்கலாம். இதை வந்து இப்போ நூடுல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சேவையை வந்து திணை சேவையை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யாருக்காவது பரிமாறுறீங்க, கொஞ்சம் அழகாக பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னா இது மாதிரியும் நம்ம செய்யலாம். எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு சேவை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு இப்படி வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸை நம்ம ட்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அழகா செட் பண்ணி கொடுக்கலாம். நாம இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு மிளகுத்தூள் எல்லாமே இருக்குங்கிறதால நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நாம பரிமாறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அவ்வளோ வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நான் இது பன்னீர் வந்து 2த்துலேயுமே பன்னீர் போட்டிருக்கேன். அதாவது க்ரீம்லேயும் பன்னீர் போட்டிருக்கேன், இதுலேயும் பன்னீர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் பன்னீர் போட்டுட்டு இதில் டோஃபோ போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஃபில்லிங்காக நல்லா சாப்பிடலாம். ரொம்ப அதாவது ஒரு நிறைவாக இருக்கும். வெஜிடபிள்ஸோட நம்ம சாப்பிட்றோம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பன்னீர் ஒன்று தான் நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்காது, மற்றபடி எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கும். அதனால ஈஸியாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.